கெட் அவுட் ஸ்டாலின் என பாஜகவினர் எக்ஸ் தளத்தில் ட்ரெண்டிங் செய்து வருவது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பதிலளித்துள்ளார். உணவு திட்டத்திலிருந்து அது சார்ந்திருக்கின்ற பல்வேறு திட்டங்கள், கிராஸ் எலிமெண்ட் ரேஷியோ அதிகமானது குறித்து இப்போ புதுமை பெண் திட்டம், இது எல்லாமே சொல்லியிருக்காங்க. அதில் குறிப்பாக நம்முடைய மாண்புமிகு இந்தியாவுடைய ஜனாதிபதியே பேசும்போது அதை சொல்றாங்க. எஸ்பிசியோட அந்த ரிப்போர்ட்டை மையப்படுத்தி அதை சொல்லியிருக்காங்க. அப்படியே அதெல்லாம் நமக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டுதலாக தான் பார்க்குறேன். 7 உறுதிமொழி சொல்லி நம்ம ஆட்சிக்கு வந்து அந்த 7 உறுதிமொழியில் குறிப்பாக 4வது உறுதிமொழி கல்வியும் சுகாதாரம் சார்ந்தது. அது முக்கியமான உறுதிமொழி என்பது இன்றைக்கு இருக்க காலத்துல 16% இருக்கிற டிராப் அவுட்ஸ் 5% கீழே குறைக்கணும்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு என்னதான் முடிவு, இறுதியா என்னதான் வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒரு கோரிக்கை வைக்கிறார். அதற்கு நம்முடைய யூனியன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் மீண்டும் அதுக்கு வந்து சரிங்க, நாங்கள் பிஎம்சியை நாங்கள் ஒதுக்கிடுறாங்க, எங்களுக்கு எதுவுமே தேவையில்ல, எப்போதும் போல உங்களுக்கு வருஷத்துக்கான பணத்தை நாங்கள் கொடுத்துட்றோம், இந்த பிஎம்சியாக இருந்தாலும் சரி என்இ பேச உட்காந்து விவாதிச்சுக்கணும், ஏன்னா கன்கரன்ஸ் தானே, ஒத்திசைவு தானே, நம்ம உட்காந்து பேசிக்க வேண்டியதானே என்பதை அதை சொல்லாம திருப்பி இதில் கையெழுத்து போடுங்க என்று சொல்றாரு. அதனால தமிழ்நாடு முதலமைச்சர் தான் சார்ந்த அடுத்த கட்ட நடவடிக்கை. இல்லை, அதை பற்றி நான் கருத்து சொல்ல விரும்பலாங்க நான். ஏன்னா மக்களை பொறுத்த வரைக்கும் தெரியும், கடந்த ஆண்டு 36% மக்களால் விரும்பப்பட்ட ஒரு முதலமைச்சர் இதே பிப்ரவரி மாதம் இந்த ஆண்டு 57% மக்களால் விரும்பப்படுகின்ற முதலமைச்சராக வந்திருக்கிறாரு. அப்போ அது செய்து கல்விக் கொள்கை பிரச்சனையில திசை திருப்பதான் இருக்கிறாங்க. அவங்க வேலையா தானே, எந்த ஒரு பிரச்சனை தான் சொல்லிட்டேன். மிக விரைவாக பாருங்க, ஒட்டுமொத்தவங்க தமிழ்நாட்டை வந்து டைவெர்ட் பண்ற மாதிரி இன்னொரு மிகப்பெரிய ஏதாச்சும் இஷ்யூஸ் அவங்க கொண்டு வராங்க இல்லையான்னு மட்டும் நீங்க பாருங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.